திண்டுக்கல் மாவட்டத்தில் கேரள காவல்துறையினர் மற்றும் துணை ராணுவம் உட்பட 4000 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். வாக்குப்பதிவுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப்பிடம் நமது செய்தியாளர் ரமேஷ் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன் அந்த மாதிரி ஏரியாஸில் மக்கள் அதிகம் கூடக்கூடிய இடங்களில் நம்ம பிக்கெட்ஸ் மாதிரி போட்டிருக்கோம். இது தவிர்த்து வாக்குச்சாவடிகளில் இதுக்கு முன்னாடி ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தாலோ இல்லை அங்கே சிறு பிரச்சனைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய வாக்குச்சாவடியில் கண்டறிஞ்சு அங்கே துணை ராணுவ படையினரை ஆயுதம் ஏந்தி பாதுகாப்புக்கு போடப்பட்டிருக்கு. நியமனம் செய்யக்கூடிய காவலர்கள் எல்லாருமே அவங்களோட உடல் தகுதி எல்லாமே பார்த்து அவங்களால அந்த மலைப்பகுதியில் ஏற முடியுங்கிறத சோதித்து தான் அவங்களை நம்ம நியமனம் பண்ணியிருக்கோம். இப்போ வாக்குப்பதிவு என்றதுக்கு நாட்கள் ரொம்ப நீண்ட நாட்கள் இருக்குது, 40 நாட்கள் மேலே இருக்குது. இப்போ அந்த இடங்களில் எந்த மாதிரியான எத்தனை அடுக்கு பாதுகாப்பு பணிகள் நம்ம மாவட்ட காவல்துறையில் ஏற்படுத்தப்பட்டிருக்கு சார்? திண்டுக்கல் மாவட்டம் பொறுத்த வரைக்கும் வாக்கு என்ற இடம் ஒரே இடம் தான். நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி பில்டிங் ரெடியோ சத்தத்தில் இருக்குது. ஸோ அங்கே நீங்கள் சொல்கிற மாதிரி நமக்கு ஒரு 45 நாட்கள் இருக்கிறதுனால ஏப்ரல் 19 ஜூன் 4 வரைக்கும் ஒரு 3 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. அதில் முதல் அடுக்கு நம்ம துணை ராணுவத்தினர் இருப்பாங்க. அதுக்கடுத்து நம்ம தமிழ்நாடு சிறப்பு காவல் படையினர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் திண்டுக்கல் மாவட்ட காவல்துறை. இந்த மாதிரி 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு. இது எல்லாமே நாளைக்கிலிருந்தே செயல்பட ஆரம்பிக்கும் டில் ஜூன் 4 வரைக்கும். இது இல்லாமல் அந்த கவுண்டிங் சென்டரில் எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையுமே நம்ம கேமராஸ் ஃபிட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு ஸ்ட்ராங் ரூம்லேயுமே 3 ஆங்கிளில் கேமராஸ் பொருத்தப்பட்டிருக்கு. ஸோ தட் பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அவங்க அந்த கவுண்டிங் சென்டரில் அந்த வாக்கு இயந்திரங்கள்லாம் பாதுகாப்பாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலேயே அவங்களுக்கு சிசிடிவி கேமராஸ் அவங்களுக்கு பார்வையிடுறதுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இப்போ 2K கிட்ஸ் இளம் தலைமுறை அதிகமாக இப்போ வாக்களிக்க போகிறாங்க. அவங்களுக்கு சுருக்கமாக 2 வரியில் உங்களுடைய ஒரு விழிப்புணர்வு மட்டும் சொல்லலாம் சார். கண்டிப்பாக நம்ம வாக்களிக்கிறது எல்லாத்தோடைய ஒரு முக்கியமான பிரதான கடமை. ஸோ இளம் தலைமுறைகள், முதல் தலைமுறை வாக்காளர்கள் எல்லாமே இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி மேக்ஸிமம் நம்பர்ஸில் வாக்களிக்கணுன்றதை நான் கேட்டுக்கிறேன். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் நாகராஜனுடன் ரமேஷ்.